எவ்வளவு பேர் வேணாலும் வந்துட்டு போடு சேரட்டும், விஜய் சேரட்டும், ஜான் பாண்டியன் சேரட்டும், 20 கட்சி கூட்டணி அவங்க ஆனாலும் சரி அசைக்க முடியாது திமுக. எழுதி வச்சுக்கோங்க. செங்கோட்டையின் பேட்டி வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல வந்து சொல்றாரு 34% வந்து எங்களுக்கு ஆதரவாக நிலைப்பாடுகள் இருக்கு. 94% அவருக்காக இருக்கட்டும், ஒரு பிரச்சனையும் இல்லை. செங்கோட்டையன் தானே அவர் தேர்றாருன்னு பாருங்க. நீங்க அதிமுகவை டேமேஜ் பண்ணுவீங்க, அவ்வளவுதான். 2ஆம் இடம் 3ஆம் இடம் இப்ப என்ன செய்தி தெரியுமா? உண்மையான செய்தி, செங்கோட்டையனை வச்சு அமமுக வந்துட்டு கட்சிக்குள்ள கொண்டாந்துருக்காங்க என்டிஏ. இன்னமும் அவர் வந்துட்டு பிஜேபியினுடைய தூதராத்தான் இருக்கிறாரு. இருக்கிறது தாவேகானுடைய கொள்கை எதிரி பாஜக. இவர் இன்னைக்கும் யாருக்கடா வந்துட்டு டாபர் வேலை பாக்குறாரு அப்படின்னா இல்ல, இதான உண்மை. நீ எல்லாம் என்ன அரசியல் கட்சி நீ எல்லாம்? இப்போ எம்ஜிஆர் கூட யார் யாரோ இருந்திருக்கிறாங்க, எல்லாருமே நம்மளுக்கு தெரியும். அவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் அதிமுகனுக்கு ஒரே ஆப்ஷன் திமுக, திமுகனுக்கு ஒரே ஆப்ஷன் அதிமுக. இதுதான் வேற எங்கேயுமே போக மாட்டாங்க. இதுதான் உண்மை. ஏன்னா இதுதான் நம்மளுடைய ஒரே ஃபிளாக். இப்படிதான் வருவாங்க. இது வேற ஒரு இடத்துக்கு போகுது அப்படின்னோம்னாலே திருப்புன்னு அர்த்தம். எவ்வளவு தூரம் மதிப்பிழந்து போனாரு ஓபிஎஸ். எதனால மதிப்பிழந்து போனாரு? ஏன் மதிப்பிழந்து போனாரு? பாஜக பிஜேபியினுடைய உறவு, அது தமிழ்நாட்டுடைய உளவியலுக்கு எதிரான. ஏன் உன்னை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க? உன்னால முடிவெடுக்க முடியல. ஏன்? பிஜேபியோட உறவு. பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள்ல வந்துட்டு நீ எதையுமே செய்ய முடியாது. எங்க இருந்தும் அங்க முடிவெடுப்பாங்க, இதை நீ செய்யணும். இப்ப இந்த எல் முருகன் கையை தூக்கிட்டிக்கிறாரு. இந்த முருகன் ஏதாவது செஞ்சிருக்காரு தமிழ்நாட்டுக்கு? இல்ல, அவர் செஞ்சதுன்னு அவர் மினிஸ்டர் ஏதாவது நல்லா செஞ்சிருக்காரு? ஒரு துண்டை போட்டுக்கிட்டு பிரதமர் முன்னாடி போயிட்டு அப்படியே வர முடியும், இவ்வளவுதான். வேல் யாத்திரை போனாரு. வேல் யாத்திரை, அதான் வேல் யாத்திரை போட்டு மந்திரி ஆனாருங்க. என்ன பண்ணாருன்ற நான் தமிழ்நாட்டுக்கு எதையுமே செய்ய முடியாது, எதையுமே செய்ய மாட்டாங்க. அவங்க ஏமாத்தணும், ஓட்டை வாங்கணும், கொடுக்கணும், திருட்டுத்தனம். இவிஎம் வச்சு இவங்க ஜெயிக்கிறானுங்கன்னா இந்த திருட்டு பசங்களுக்கு வேற என்ன வேணும்? கர்நாடகாவில் உள்ளாட்சி தேர்தல் இனிமேல் வாக்குச்சீட்டு தான் சொல்லிட்டாங்க. இல்ல, வாக்கு சீட்டில் தாங்க நடக்குது. இன்னும் இவிஎம் அங்கெல்லாம் வரல. கேட்டிருக்கிறாங்க இவிஎம் பயன்படுத்துன்றான். இங்க இருக்கிற எந்த கட்சிகளுக்கும் தெரியல. இவிஎம் வந்துட்டு பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் எங்கேயுமே கிடையாது. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் படி இவிஎம் பயன்படுத்தி தான் தீர வேண்டும்ன்ற கட்டாயமே கிடையாது. தூக்கி போடலாம். வேணாம், இவிஎம் நான் பயன்படுத்த மாட்டேன், உள்ளாட்சியில் பயன்படுத்த மாட்டேன், நான் தூக்கி போடுறேன் அப்படின்னு பண்ணலாம். பண்ணி தூக்கி எறியலாம். என்ன கட்டாயம் சொல்லு? எங்க இருக்குது சட்டத்தில் கட்டாயம்? முடியாது. திருட்டுத்தனம் பண்ணுது அது அப்படின்னு உலக அளவில் எக்ஸ்போஸ் பண்ணலாம். பண்ண மாட்டேங்கிறாங்க. அதான்